தமிழை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணத்தை தொடங்குகிறார். இதுக்கு இப்படி ஒரு பிரச்சாரத்தை ஒரு தேர்தல் நெருங்கக்கூடிய காலத்தில் எல்லா கட்சியும் மேற்கொள்வது சகஜம்தான். அப்படியான ஒரு பயணமாகத்தான் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இதை பார்க்கணுமா, இல்லை இது ஏதாவது ஒரு வகையில் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா? ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததெல்லாம் இல்லை. எலெக்ஷன் வந்துருச்சு, தேர்தல் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மதுரைக்கு பொதுக்குழுவுக்கு போனாரா, ரோட் ஷோவுக்கு போனாரா? பொதுக்குழுவுக்கு. அப்புறம் ஏன் ரோட் ஷோ போனாரு? அது பயமா இல்லை தேர்தலுக்கான வியூகமா? பொதுக்குழுவுக்கு போகும்போது ரோட் ஷோ நடத்தினாரு. அதைத்தான் சொல்றேன். அதை ரோட் ஷோ ஏன் சென்னையில் நடத்த முடியல? அண்ணா அறிவாலயத்து பக்கத்துல நடத்திருக்கலாமே, இங்கிருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்கலாமே. சரி. ஆகவே ஒரு முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் முதலமைச்சரும் ஒரு அரசியல் ஆயத்த பணிகளாக தான் நான் பார்க்கிறேன். இது அரசியல் ஆயத்த பணி தான். ஓகே. அதனால அதை தாண்டி ஒன்று சொல்றதுக்கு இல்லை. ஓகே. ஆனா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார்கள் இல்லை சார்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமானது. இப்போ இவங்களை அதிமுகவை துரோகிகள் அப்படிங்கிறாரு, இவங்களுக்கு இடம் இல்லைங்கிறத நீங்க உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. இவர் என்னங்கிறாரு, இந்த திமுக கிட்ட இருந்து இந்த மாநிலத்தையே மீட்கணுங்கிறாரு. ஆனால் எல்லாவற்றையும் இன்னைக்கு டெக்னாலஜியில் இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஜாஸ்தியானதில் மக்கள் எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையும் தாண்டி இப்படியான சில களப்பணிகளும் அரசியல் கட்சியாக இவங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அதில் என்ன ரெஸ்பான்ஸ் இவங்க ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். இதில் பெரிய ரோலை சோஷியல் மீடியாவும் ப்ளே பண்ண போகுது. இதில் யார் வின் பண்ண போகிறாங்கங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இதில் அவர் டிஎம்கே சொல்லுதில்ல, நாட்டில் வேறு எங்கேயுமே இல்லாத அளவிற்கு 68,000 டிஜிட்டல் போர் வீரர்களை நாம் உருவாக்கி இருக்கிறோன்ட்டு. அந்த இடத்துல இங்கே யார் முன்னால் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது சார், டிஜிட்டலில் யார் முன்னால் இருக்கதான்றதை விட இந்தியாவே டிஜிட்டல் இந்தியாவை தான் இருக்குது. ஓகே. ஆனால் கடன் 168 லட்சம் கோடி வாங்கியிருக்குமே, ஏன் அந்த டிஜிட்டல் உதவலை நமக்கு? சரி, ரைட். இப்போ சகோதரி சொன்னதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். சந்திரமுகியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறிவிட்டார். அவரிடமிருந்து அதிமுகவை நாம் காப்பாற்றணும், அதுக்கு தான் நாங்கள்லாம் ஓரணியில் திரள்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டு தான். ஆனால் அந்த சந்திரமுகியாக இருந்தவர் தான் 7.5 நடைமுறைப்படுத்தினார். நீங்க டிஜிட்டல்ல புரட்சி செஞ்சதனால தான் 9.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. ஓகே. இன்னொன்னு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். ஆனால் பெயர் மாற்றத்துக்கு காரணமாக இருந்தது, போராடியது ஐயா சங்கரலிங்கனார். உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். ஆகையினால அது ஒன்று. இன்னொன்று, அண்ணா ஆரம்பித்த கட்சி, அண்ணா சொன்னார் என்னன்னா கழகமே குடும்பம் என்றார். அது 49. ஆனால் இன்றைக்கு குடும்பமே கழகம்னு மாற்றி வச்சிருக்கீங்களே, திஸ் இஸ் டிஜிட்டல் இந்தியா. ஒன்று. அடுத்து, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்னைக்கு 2 இயக்கங்களும், திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் சார், நம்ம 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7,21,00,000. ஆனால் 2024 வாக்களித்த எலிஜிபிள் ஓட்டர்ஸ், வாக்காளர்கள் 6,23,00,000. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல சார். ஆனால் இன்னைக்கு ரேஷன் அட்டைகள் எவ்வளவு? 2,23,00,000. எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எவ்வளவு? 6,23,00,000. அப்ப இந்த நிலைகள் எல்லாமே வருகிற போது, சகோதரி சொன்னாங்க இந்த குடியுரிமை திருத்தத்துக்கு கையெழுத்து போட்டாங்க. அதை சொல்லித்தானே நீங்க 2019 வெற்றி பெற்றீங்க, 2024 வெற்றி பெற்றீங்க. ஆனா நீட்டு விளக்கு உங்களால கொண்டு வர முடியலையே, ஏன் இப்படி? இதுதான் இந்த டிஜிட்டல் இந்தியா. நாங்க பேசுவோம், எங்களால் அதை செய்ய முடியாது. நான் கேட்கிறேன், இந்திய நாட்டினுடைய பிரதமர் 9 முறை தமிழ்நாட்டுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம டி நகர்ல இருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் ஒரே ரோடு ஷோ தான்.
வளர்ச்சியான இந்தியா, வளரும் இந்தியா, வளரப்போகிற இந்தியா, ஒளிரும் இந்தியா, ஒளிரும் இந்தியா, மிளிரும் இந்தியா. ஆனால் கோவணமே கட்ட முடியாமல் இன்றைக்கும் வசதி வாய்ப்பு இல்லாமல் வாழ்க்கை நடத்தக்கூடிய திருவாரூர்ல இன்னைக்கு வசதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்துக்கெல்லாம் நீங்க ரோட் ஷோ போங்கல, இந்திய நாட்டினுடைய பிரதமரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் போங்கல. அங்க சீம கருவேல மரங்களை வெட்டி அதை வித்து அதை விறகுக்கு கொடுத்து அதிலிருந்து வாழ்வாதாரத்தை ஓட்டுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அங்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அங்க கூட போவேனா சார், அங்க பிளைட் இல்லை சார். கள்ளக்குறிச்சிக்கு போலையே, ஏன் 69 பேர் செத்தாங்களே, ஏன்? ஒளிரும் இந்தியா, இது மிளிரும் இந்தியா. ஆகையினால இவங்களை பொறுத்தளவில் மூளை செலவே நடக்குது சார். அதிமுக செய்தா ஆமா அதிமுக செய்து, திமுக ஆளுங்கட்சி செய்யும்போது அதிமுக செய்யாதா? ஆனால் இங்க நமக்கு தேவையானதை யாரு செய்யறா அப்படிதான் பார்க்கணும். அமித்ஷா திமுக அப்படின்னு சகோதரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆமா, எனக்கு கூட அண்ணாவிற்கு பிறகு அது திமுக என்று சொல்லுவதை காட்டிலும் அது காக்கா திமுக என்று சொல்லணும்னா எனக்கு கூட ஆசையா இருக்கு. கலைஞர் கருணாநிதி திமுகன்னு நீங்க சொல்லணும். சரி, நான் கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு அரசியல் பேசுகிற, இவ்வளவு விவரங்களோடு மத்திய அரசுக்கும் போராடி தகவல்களை பெறக்கூடிய அரவிந்தாக்ஷன் சார் சொன்னா தான் இது உருப்படும். ஒரே நாட்டில் நான் இப்ப கேட்கிறேன், இல்ல நான் கேட்கிறேன், உங்க சொல்றதை சொல்லணும். தமிழ்நாட்டில் ஒரே குடும்பத்திலிருந்து 3 முதலமைச்சர்கள் கொண்டு வந்தது யார்? அமித்ஷாவா, மோடியா, எடப்பாடியா? ஆகவே நீங்கள் பிற கட்சியை குறை சொல்றீங்க, மகிழ்ச்சி. இல்லைங்க, 3 முதலமைச்சர் இருந்தாங்க ஒரே குடும்பத்துல இருந்து. கலைஞர் இல்லையா? சரி. திரு மு க ஸ்டாலின் இல்லையா? திரு உதயநிதி ஸ்டாலின் இல்லையா? திரு இன்பநிதி இப்ப கலைஞர்ல ஒரு பெரிய கலைஞர் தொலைக்காட்சியில பொறுப்பா போடலையா? ஆகவே நீங்கள் பேசுவது சமூக நீதி என்றால், அப்ப நாங்க பேசுறதெல்லாம் இன்னொன்னு சொல்றாங்க, நாங்கள் தான் கொள்கைக்காக இருக்கிறோம். அப்ப மத்தவங்கள மத்த அரசியல் கட்சியெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கா இருக்குது? என்ன சார் இது? உங்களுக்கு எது கொள்கையோ அதுதான் அவர்களுக்கும் கொள்கை. 63 கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது, அதுல ஒரே கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்குது. மகிழ்ச்சி, மக்கள் உங்களை நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் நடத்தாம இருக்குங்களே, ஏன் பயம்? தமிழ்நாட்டில் இங்க சென்னையில 150 வார்டா இருந்ததை 200 வார்டா மாத்திட்டீங்க. 200 வார்டு ஏற்கனவே இருந்துச்சுல. 2 மாநகராட்சியை பிரிச்சீங்க, ஆவடி, தாம்பரம் பிரிச்சீங்கல்ல. 4 பேர் கவுன்சிலர் இறந்துட்டாங்கல்ல. அந்த 4 பேருக்கு கூடவா உங்களால தேர்தல் வைக்க முடியல? ஏன் வச்சா அதிமுக வந்துருமா இல்ல தாவேக வந்துரும் பயம்? ஆகவே நீங்கள் பேசுவது மொத்தமா தேர்தல் கூட்டத்தோட கூட்டமா போகிற போது நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்றதும், நான் கேட்கிறேன் சகோதரிட்டு இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க கேட்டு சொல்லுங்க சார். நண்பர் முஸ்தபா என் ஆர்வின் நண்பர், அதை அவர் கேட்பாருன்னு நினைச்சேன், கேட்கல. அவருக்காகவும் நான் கேட்கிறேன், தேர்தல் அறிக்கை எண் 25ல் 2021 திமுக தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய கடன் 2021 9 லட்சம் கோடி கடன். ஒருத்தர் தலையில தமிழ்நாட்டு ஒவ்வொருத்தர் தலைமையிலும் 1,25,000 கடன் இருக்கு. ஆகவே இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னீங்களே. 2025 தான் 9,15 லட்சம் கோடி கடன். நீங்க 2021 ஏன் 9 லட்சம் கடன் 1,25,000 சொன்னீங்க? அப்ப நோக்கம் என்ன தெரியுமா? 10 வருஷம் நம்ம ஆட்சிக்கு வரல, 9,15 லட்சம் கோடி கடன் வாங்கணும் திட்டமிட்டு இருந்திருக்காங்க அங்கேயே ஸ்டார்டிங்ல. சரி, அதனாலதான் தமிழக அரசினுடைய 2021 கடன் 4,68,000 கோடி. 2010 திமுக ஆட்சி விட்டு போகிற போது 1 லட்சம் கோடி, ஏறத்தாழ மொத்தம் 5,68,000 கோடி கடன் இருந்தது 2021. ஆனா இவங்க 9 லட்சம் கோடின்னு சொன்னாங்களே. இவர்கள் இந்த நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தி நாட்டுக்கு நல்லா செய்ய போறாங்க. ஓகே ஓகே ஓகே, பேசலாம் நம்ம. நீங்க அக்னீஸ்வரன் சார், இந்த ஒரு 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க இன்றைய தேதி வரை இந்த ஊழல் குற்றச்சாட்டை எந்த காங்கிரஸ் மேலே சொல்லி இவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்தாங்களோ, எந்த திமுக மேலே சொல்லி இவர்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததோ, அதே பாஜக இன்று அதே ஊழல் குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு திமுக மேலே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த 11 ஆண்டுகளில் ஒரே ஒரு நாட் அ சிங்கிள் கன்விக்ஷனை காங்கிரஸை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது திமுகவை சேர்ந்தவர்களுக்கோ இவங்க வாங்கி கொடுக்கல.
அமலாக்கத்துறை இதுல எந்த துறையுமே வாங்கி கொடுக்கல. எந்த துறையிலுமே. சிபிஐல சார் காங்கிரஸை சேர்ந்த ஒரு கவுன்சிலருக்கு கூட கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கல. ஒரு சுரேஷ் கல்மாடி மேல போட்ட கேஸ் எல்லாம் அவருக்கு சம்பந்தம் இல்லாட்டி விடுவிச்சுட்டாங்க காமன்வெல்த் கேஸ்ல. சரிங்களா? சிபிஐ அவர் மேல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளீன் சிட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சார்ஜ் கூட ஒருத்தர் கூட கன்விக்ஷன் கிடையாதுங்க. அப்போ இதே ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்கப்படாத இந்த ஒரு குற்றச்சாட்டையே வச்சுக்கிட்டு இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்ட்டு எடுத்துக்கொண்டு மக்கள் கிட்ட போனா இந்த அறதப்படதான பிரச்சாரம் எடுபடும் நினைக்கிறீங்களா சார்? அதான் சார் நீங்கள் கேட்டது ரொம்ப நுண்மையான ஒரு கேள்வி. என்னன்னா சார் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வளர்ச்சி மட்டும் இல்லை சார், விஞ்ஞான வளர்ச்சி சார். ஒரு செய்தியை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிவி தான் இருக்கும், ஒளியும் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு படம் போட்டாங்கன்னா அதை போய் பார்ப்போம். அது ஊரெல்லாம் கூடி ஒரு இடத்துல பார்ப்போம். இன்றைக்கி ஒவ்வொருத்தருட்டையும் 2 செல்ஃபோன் வச்சுருக்கோம், 4 சிம் கார்டு வச்சுருக்கிறோம். அப்படின்னா கருத்து தகவல்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு விதத்தில் மூளை செலவை செய்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியை பாரதிய ஜனதா அரசு சரியாக கையாளுகிறது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதனால தானே யாராலையும் அரசாங்கத்தால நிறுத்தி கூண்டுல ஏற்றி தண்டனை வாங்கி தர முடியல. அதுக்கு பொருள் அதுதானே. அதே மெத்தடை தமிழ்நாட்டில் அவங்க பயன்படுத்த தான் செய்வாங்க. ஆனால் தமிழ்நாடு அது வளைந்து கொடுக்காது. ஏன்னா இந்தியாவிலேயே குஜராத்தில் தொடர்ந்து 27 ஆண்டுகளாக ஆட்சியில் வரக்கூடிய குஜராத்திலேயே வெறும் உயர்கல்வி 21 விழுக்காடு. தமிழ்நாடு 2019 51.4 விழுக்காடு. ஆக இந்தியாவில் மிகப்பெரிய பிசினஸ், டாப் 10 பிசினஸ் எல்லாமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான் முன்னணி நிறுவனங்களாக இருக்கிறது. ஆக இவங்களுக்கு மொழிப்பற்று, கல்வி வளர்ச்சி, அதிக ஆயில். ஆகவே இவங்களை உடைத்து நொறுக்குவது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அகில இந்திய வானொலி நிலையம் என்பதை ஆகாஷ்வாணின்னு மாத்து. நீட்டு விளக்கு கேட்குறாங்களா? கொடுக்காத அப்படின்னு அவங்களுடைய இது. ஆனால் தமிழ்நாட்டில் சார் என்னன்னா நிறைய மக்கள் 63 கட்சி ஆயிடுச்சு. ஆளுங்கட்சி பக்கம் ஒரு 13 கட்சி, எதிர்கட்சி பக்கம் சில கட்சி. இப்போ இதையெல்லாம் பகுத்து பார்த்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. இன்னொன்று, தாவேகாவினுடைய திரு விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்று தமிழகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் நிக்கல? ஈரோடு கிழக்கில் ஏன் நிக்கல? அதான் சார், இப்போ 2024 தேர்தலில் இங்க பாஜக 2 கட்சிகளையுமே ஊழல் கட்சின்னு சொன்னது. அதிமுகவையும் சொன்னது, நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவையும் சொன்னது. கரெக்டுங்களா சார்? நான் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லைல்ல? உண்மை. அத்தனை பிரதமர் பிரச்சாரம் பண்ணிட்டு போனாரு, ஹோம் மினிஸ்டர் பிரச்சாரம் பண்ணாரு, சுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க, முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. 2 பார்ட்டியையும் ஊழல் கட்சினாங்க. கரெக்டா? காங்கிரஸ் இல்லாத இந்தியா, திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடு. ஆமா. இன்னைக்கு அதே கூட்டணியில் இருந்துட்டு வெறும் திமுகவை மட்டும் ஊழல் கட்சி அப்படின்ட்டு ஒருவேளை பிஜேபி சொல்கிறது அப்படின்னா அதை நம்பக்கூடிய மனோநிலைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் மாறிட்டாங்களா? அதைத்தான் முதலமைச்சர் ஓரணியில தெரலுங்கன்றதுக்கு காரணம் என்ன? கர்நாடக கவச குண்டலமாக அந்த வாசகத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் ஆயுதமாக அதையே திருப்பி விடுறாங்க. ஏப்பா தேர்தல் பத்திரத்தில் உச்சநீதிமன்றம் கேட்டுச்சே, எஸ்பிஐல இருந்து ஏப்பா தகவல் கொடுக்கல, ஓடி ஒளிஞ்சிங்களே. இந்தியாவிலே 10 ஆண்டு காலம் 11 ஆண்டு காலத்தில் இவ்வளவு பணம், உலகிலேயே பெரிய கட்சி, பெரிய கொஞ்ச நாள் தான் ஆட்சியில் இருந்துச்சு, ஆனால் நிறைய பணம் வச்சிருக்கீங்களே எப்படி என்று நீதிமன்றம் கேட்டபோது ஏன் தகவல் சொல்லவில்லை? அதை விட பெரியது என்ன வேணும் அப்படின்னு ஒரு புறம். தமிழ்நாட்டில் திராவிட கட்சி, அதாவது பாருங்க, திமுகவை ஆட்சியை அகற்ற வேண்டும், கரெக்டு, நல்ல நோக்கம். அதிமுகவுடன் சேர்ந்துறீங்கல்ல, அதிமுகவிலிருந்து யார் தலைவர் என்பதை நாங்க தான் முடிவெடுப்போம். அப்ப 2 கட்சியை நீங்க அழிக்கிறீங்கல்ல. ஆமா. பிறகு எதுக்கு முருகன் மாநாடு? சரி, அந்த முருகன் மாநாடை ஏன் பாஜக போட்டிருக்கலாமே? ஏன் இந்து முன்னணிக்காரர்கள் நடத்துகிறார்கள்? அப்படி என்றால் இந்து முன்னணி நடத்துகிற விழாவிற்கு பாஜகவினுடைய முன்னாள் தலைவரும் இன்னாள் தலைவரும் ஏன் போகிறார்கள்? சரி, பாஜக தான் நடத்துகிறது, பணம் கொடுக்கிறது, செலவழிக்கிறது, எல்லா ஆட்களை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல டம்ப் பண்றீங்க. அதிமுக கூட்டணி கட்சி ஏன் கூட்டிட்டு போறீங்க? இதெல்லாம் மக்கள் பார்க்காமலா போயிருவாங்க. ஓகே.